பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த காணொளியை பார்த்து கொண்டீர்கள் என்றால் அது தற்செயலாக நிகழ்ந்ததல்ல. உங்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிக்காகவோ அல்லது ஒரு அற்புதத்துக்காகவோ நீங்கள் நீண்ட காலமாக ஆவலுடன் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, நீர் என்னிடம் சொன்ன வார்த்தை எப்போது நிறைவேறும், எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கண்ணீரோடு கேட்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவர் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனத்திலிருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய 3 தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சாராளின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். 1 அல்லது 2 ஆண்டுகள் மட்டுமல்ல, மலட்டுத்தன்மைக்கான அவப்பெயரையும் சமூகத்தின் ஏளன பேச்சுகளையும் சுமந்து கொண்டு ஒரு வாக்குறுதியை தன் மனதில் சுமந்தவளாக அவர் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். அல்லேலூயா. மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவரது உடல் உயிரற்றதாய் இருந்தது. ஆபிரகாமின் உடலும் குழந்தை பெறும் ஆற்றலை இழந்து வயதை எட்டியிருந்தது. ஒரு குழந்தை பெறும் பாக்கியம் கிடைப்பதற்கு சிறிதும் வாய்ப்பில்லை என்று தோன்றிய சூழல் இது. ஆனாலும் வேதாகமம் கூறுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. மனித முயற்சிகள் முடிவுக்கு வரும்போதே தேவனுடைய செயல் துல்லியமாக தொடங்குகிறது. மக்களின் நம்பிக்கையை இழந்திருந்த சூழ்நிலைகளையும் கூட தேவன் உரைத்த வார்த்தை உறுதியாகவும் மாறாமலும் நிலைத்து நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சூழ்நிலையை பார்க்காதே, சொன்னவரை பார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று உங்கள் சூழ்நிலை வறண்டு போயிருக்கலாம். இனி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியிருக்கலாம். உங்கள் கடன் நெருக்கடியிலிருந்து மீள வழியே இல்லை என்று தோன்றலாம். உங்கள் குடும்ப சூழல் இருண்டு போயிருப்பதாக தோன்றலாம். ஆனால் சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாக்குறுதி அளித்தவரை நோக்கி பாருங்கள். அவர் பொய் சொல்வதற்கு மனிதர் அல்ல, அல்லது தன் முடிவை மாற்றிக் கொள்வதற்கு மனித குமாரனும் அல்ல. ஆமென். அவர் சொன்னால் அது நிறைவேறும். அவர் கட்டளையிட்டால் அது உறுதியாக நிலை நிற்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஏற்ற காலத்தில் ஏற்ற அற்புதம். சாராவிடம் தேவன் சொன்னபடியே குறித்த காலத்தில் அதை அவர் அப்படியே நிறைவேற்றினார். ஆமென். உங்கள் வாழ்விற்காகவும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமித்துள்ளார். எனக்கு பிரியமானவர்களே, இவர்களது கதை முடிந்தது, இனி இவர்களால் ஒருபோதும் மீண்டு வர முடியாது என்று மக்கள் உங்களை ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் தம் வாக்குறுதியை மீறாத தேவன் உங்கள் மீது கிருபையான நோக்கத்தை வைக்கும் காலம் இதுவே. அவர் உங்கள் கண்ணீரை அளவில்லாத மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார். சாராளின் துயரத்தை ஈசாக்கின் சிரிப்பாக மாற்றிய அதே தேவன் உங்கள் வாழ்விலும் மிகுந்த மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் கொண்டு வர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாரமான இதயத்துடனும் ஏமாற்றங்களுடன் தங்கள் வாழ்க்கை எப்போதும் மாறும் என்று ஏக்கத்துடனும் காத்திருக்கும் உடைய பிள்ளைகளை இந்த வேளையில் நீ தேட்டு எறிவீராக ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள் நிகழட்டும் ஐயா. எங்கள் ஜெபங்களை நீ கேட்டமைக்கு அவங்க கோடான நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தினமும் பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.